பொதுவாக ஆஸ் எ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நம்ம கேட்குற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது மட்டும்தான். பட் இந்த கிளைண்ட்டோடைய பிளேஸில் நான் அப்படி ஒரு வார்த்தையை கேட்கவே இல்லை. பிகாஸ் எனக்கு அவங்க அவ்வளோ டைம் கொடுத்துருந்தாங்க. நம்ம சொன்ன டைமுக்கு பிஃபோராகவே அவங்களும் வந்திருந்ததுனால ஈஸியாக மேக்கப் வந்து நம்ம பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சிட்டு சீக்கிரமாகவே நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. எந்தவித ஹீட்டுமே வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல, பட் எதுவுமே வேண்டாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் எனக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அவங்க கேட்ட மாதிரி எந்த ஒரு ஹீட்டோ இல்லைனா வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அவங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணல. அவங்களோட ஹேர் ஸ்டைலாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேபி ஹேர்ஸ் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ அழகாக அந்த ஹேர் ஸ்டைல் வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஹேர் ஸ்டைல் பற்றின நிறைய டீட்டெயில் தெரியணும்னா கண்டிப்பாக ரிஃபாஸ் பியூட்டி மேக்கோரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹேர் ஸ்டைலை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.